ஹாய் கைஸ், யாரா இவர் சிரிச்சிட்டே இருக்காரு அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து ஒரு கேம். ஸோ நம்ம இந்த வாட்டி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வானகரத்தில் இருக்கிற கோடை கொண்டாட்டம் 3.0 அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்திருக்கோம். அப்படி உள்ளே ஏறும்போதே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே கார் பார்க்கிங்கும், ரைட் ஹேண்ட் சைடில் ஃபுல்லாகவே பைக் பார்க்கிங்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பார்க்க முடியும். பார்க்கிங்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது நான் வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோங்கிறதும் டீட்டெயிலாக வீடியோட எண்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகேவா? எல்லாமே கம்மி ப்ரைஸ் தான். ஸோ கவலையப்படாதீங்க. ஸோ நான் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு சுற்றிட்டு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம். உள்ளே போகிற முன்னாடி இந்த வீடியோவை வாட்டி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் லைட்டாக தட்டி விட்டு பாருங்கப்பா எங்களுக்காக. அப்படியே நாங்கள் டிக்கெட் எடுக்க போயிட்டோம். டிக்கெட் எடுக்க போனப்போ தான் நாங்கள் சைடில் பார்த்தப்போ ஃபுல்லாக அனிமல்ஸோட அந்த போர்டும் அப்படியே வந்து இந்த மாதிரி ஒரு டெடி பியரும் அங்கே நின்றுட்டு இருந்தது. நானும் ஃபோட்டோ எடுக்க நிறைய ட்ரை பண்ணேன். ஆனால் என்னையும் தள்ளிவிட்டு நிறைய குட்டீஸ் அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எடுத்தால் பரவாயில்ல, அவங்க அப்பா அம்மா எக்ஸைட்டாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தால் அங்கேயும் அனிமல்ஸ் தான். ஆனால் அது என்ன அனிமல்னால் ரோபோட்டிக் அனிமல்ஸ். பார்த்தீங்களா, சும்மா இப்படி ஆடிட்டே இருக்கும், தலை ஆடிட்டுருக்கும், வால் ஆடிட்டுருக்கும், அந்த மாதிரி ரோபோட்டிக் அனிமல்ஸ். நம்மளுக்கு பார்த்தா போர் அடிக்கும். ஆனால் இங்கேயும் வந்து குட்டீஸ் தான் எக்ஸைட் ஆகணும்னு பார்த்தா குட்டீஸோட பெரியவங்க ரொம்ப எக்ஸைட்டடாகி அங்கங்கன்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபேமிலியாக போனீங்கன்னா நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். ஹோப் இந்த அனிமல்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து முடிச்சிட்டிங்கன்னு நம்புகிறேன். அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், அப்படியே ஷாப்பிங் பக்கம் போகலாம். ஷாப்பிங் அதை பற்றி சொல்லணுன்னா பெருசாக எதுவும் சொல்லலை. என்ன எக்ஸிபிஷனில் நம்ம லுலு மாலில் உள்ள விஷயங்களை எதிர்பார்க்க முடியும். ஏதோ சின்ன நார்மலான குவாலிட்டியான விஷயங்கள் வச்சுப்போம். அதுக்கேற்ற ப்ரைஸ் இருக்கும். அதுக்கு நம்ம வாங்கிட்டு வர வேண்டியதான். அது ஒரு வருஷம் ஓடும். அதுக்கப்புறம் திருப்பி எக்ஸிபிஷன் போய் திருப்பி வாங்கணும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. ஆனால் எல்லாமே இருந்துச்சு. இப்போ வாட்ச் வேணும்னா வாட்ச் இருக்கும், பெல்ட்டு, அப்புறம் சீப்பான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். சீப்புன்னு இல்லை, எக்ஸிபிஷனில் கிடைக்கிறனால அப்படி சொன்னேன். அந்த பெலூனை அந்த குட்டி பையன் வாங்குவான்னு பார்த்தா அவங்க அப்பா வாங்கி விளையாடிட்டு இருந்தார். 2K பேரண்ட்ஸ் போல். 20 rupees அப்படின்னு சொல்லி நிறைய பொருட்களை நீங்கள் இங்கே பார்க்க முடியும். ஆனால் 20 rupees தானேன்னு சொல்லி வாங்கினீங்கன்னு வைங்களேன், அந்த 20 rupeesக்கு ஏற்றபடி 2 நாள் மட்டும்தான் அது நிலைக்கும். வேணும்னா சும்மா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நீங்கள் வாங்கிக்கலாம், அவ்வளோதான். ஓகேவா? அப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ஐஸ் கோலா, இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய அங்கே பார்க்க முடியும். எதுவும் நம்பாதீங்க. அதை தாண்டி இந்த மாதிரி சின்ன கேம்ஸ் உங்களுக்கு அங்கே பார்க்க முடியும். அதுக்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ இந்த கேமில் கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், ஏன்னா எனக்கு என்ன தெரியும். ஆனால் ஒரு குட்டி பையன் அவனை நம்பி அவனே பார்ட்டிசிபேட் பண்ணான். எல்லாம் உடச்சிருவேன் அப்படின்னு சொல்லி தான் பண்ணான். ஆனால் அவனை பார்க்கும்போது என் மேலே ஏதோ நம்மளை பார்த்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இதே மாதிரி தான் ஏதோ ஒரு கான்ஃபிடென்ஸில் ஒரு விஷயத்தில் இறங்கும், ஆனால் எல்லாமே கேவலமாக போகும். ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, அந்த ஐஸ் கோலா மாதிரி, அதையும் நம்பாதீங்க. அது ஏன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு எந்த கேம் பிடிக்குமோ நீங்கள் உள்ளே போய் டிக்கெட் கொடுத்து ஆடிக்கலாம். அதுக்கெல்லாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன், நல்ல விஷயந்தான். ஆனால் இந்த மாதிரி 3D ஷோ, மேஜிக் ஷோ, அந்த ஷோ இந்த ஷோன்னு சொல்லி நிறைய ஷோஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதில் மட்டும் போங்க. தேவையில்லாமல் பைசா செலவு பண்ண வேணாம், ஏன்னா எல்லாமே வேஸ்ட்டு தான். அதோ இதுதான் மற்ற ஷோ. ஒருத்தர் உட்காந்து சிரிச்சிட்டே இருந்தீங்களே, அவர் சிரிச்சிட்டே இருந்தாரே, அதுதான் இந்த ஷோ. கொஞ்ச நேரம் அவர் சிரிப்பை பாருங்கள். நம்ம அடுத்த ரைடுக்கு போகலாம். பார்த்தீங்களா, பொதுவாக இந்த ரவுண்டில் எலியை ஓட வச்சு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது நம்ம குழந்தை கூட வந்தோன்னா நம்ம குழந்தைய இதுக்குள்ளே ஓட வச்சுட்டு நம்ம ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு நம்ம குழந்தைய எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி கேம்ஸும் இந்த எக்ஸிபிஷனில் உங்களுக்கு பார்க்க முடியும். அதை தாண்டி உங்களுக்கு குளிக்கணும்னு ஆசைன்னா உங்களுக்கு குளிக்க முடியாது, ஆனால் உங்கள் குழந்தைய வேணால் அங்கே குளிக்க வைக்கலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸிபிஷனோட மெயின் மோட்டிவே. ஏதோ கொண்டாட்டமாக குற்றாலம் அந்த மாதிரி தான் அதோட பேர். அதுக்கு சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரைட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ரைட்ஸுக்கு போகிற முன்னாடி இந்த மாதிரி நிறைய ஃபுட்ஸு பார்ப்பீங்க. எதையும் நம்பாதீங்க கைஸ், அது ஏன்னு நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். அப்புறம் நாங்கள் எந்த ரைடும் ஏறல, ஜெயிண்ட் வீல் மட்டும்தான் ஏறணும். அது ஏன்னு இல்லை, எல்லா ரைட்லேயும் ஏற அவ்வளோ மூடு இல்லை. ஸோ ஜெயிண்ட் வீல் மட்டும்தான் நம்மளுக்கு எப்போவுமே அந்த நொஸ்டாலஜிக் ஃபீலும் தரும். என்ன தான் பயம் இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் மேலே போகும்போது பயம் வந்துடும். ஸோ அது ஜெயிண்ட் வீலுக்கு மட்டும்தான் இருக்குது. ஸோ அது மட்டும்தான் நாங்கள் ஏறினோம், மிச்சம் எதுவுமே நாங்கள் ஏறல. இதெல்லாம் நிறைய பேர் ஏறிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஆசை இருந்தால் நீங்கள் ஏறுங்க. ஆனால் இந்த ரைடுக்கெல்லாம் பக்காவாக ஒர்த்து, ஏன்னா எல்லாமே சீப்பு தான் ப்ரைஸ். அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நான் சொன்ன மாதிரி இல்லை, வீடியோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள். ஓகேவா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா.
கைஸ் சுருக்கமாக சொல்லணுன்னா ஃபேமிலி கூட என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஒரு வீக்கெண்டாக போய் வாங்க. வந்துட்டு அந்த என்ன சொல்கிறது, அந்த ரைடுக்காகவும் அந்த ஷாப்பிங்காகவும் வேறு எதுவும் இல்லை. அப்புறம் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இந்த 3 விஷயத்துக்காக மட்டும் இது வந்து செம்ம வர்த்து. ஏன்னா ரொம்ப சீப்பு. ஆனால் இது நீங்கள் சாப்பிடணும், அங்கே வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா அது வந்து தவிர்த்துக்கலாம். ஏன்னா சாப்பாடு மட்டும் ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா இப்போ நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கிற அந்த 30 ரூபா ஐஸ்கிரீமை அப்படியே எக்ஸிபிஷனில் தூக்கிட்டு வந்து 60 ரூபாய்க்கு விற்றுறோம். அது எவ்வளோ ஓவர்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அதை தாண்டி நாங்கள் சாப்பிட்டோம். மேபி அதுதான் ரீசன் போல் வேறு ரைடுக்கு போகாமல் இருந்ததுக்கும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைடுக்கு பைசா இருக்காது. அந்த மாதிரி தான் அங்கே ஃபுல்லாகவே அந்த சாப்பாடு சிஸ்டம் மட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ பெட்டர் அவாய்ட். மற்றபடி இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நான் வந்து வீடியோட லாஸ்ட்டில் சந்திக்கிறேன் வித் டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ, இதோட டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு லாஸ்ட்டில் நான் சொல்லிடுறேன். என்ஜாய் கைஸ், பை பை. கைஸ் நல்லா இருக்கீங்களா? கேட்கும்னு நினைக்கிறேன். நான் பேசுகிறது கேட்குதா? நீ பேசுறதும் கேட்கும், சுற்றி சவுண்டு அதுவும் கேட்கும். ஹாய் கைஸ், நாங்கள் வந்து இப்போ பள்ளிக்கரணி பிரிட்ஜில் நின்றுட்டுருக்கோம். ஏதோ நியூஸ் சொல்கிற மாதிரி இருக்குல்ல. ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து இங்கே போனோம். அது என்ன எக்ஸிபிஷன்? அது வானகரம் எக்ஸிபிஷன் நேம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். அது எங்களுக்கே தெரியாது. இங்கேருந்து வந்து போகும்போது 20 கிலோமீட்டர்னு காட்டிச்சு. நாங்களும் ஜாலியாக போயிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து வரும்போது 33 கிலோமீட்டர். அதான் அது என்ன போகும்போதுன்னா நாங்கள் மாஸ்லேண்ட்லேருந்து அப்படியே கனெக்ட் ஆகிட்டோம். ஸோ வந்து 18 கிலோமீட்டர் ஏதோ அவ்வளோதான் காட்டுச்சு. ஆனால் பள்ளிங்கவனே அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 33 கிலோமீட்டர்ஸ் வரும்போது நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பைபாஸ் எடுத்துட்டோம். தாம்பரம் பைபாஸ் எடுத்துட்ட உடனே ஒரே ஸ்ட்ரைட்டு தான். அது வீடியோவில் கண்டிப்பாக காட்டுவோம். அது ஆமாம், நல்லா வானகரம்னாலே அது கொஞ்சம் தூரமாக இருக்குது. ஸோ அது மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு. அங்கே போனோம். பைக் பார்க்கிங் எல்லாம் பெருசாக இருக்கும், கார் பார்க்கிங்கும் பெருசாக இருக்கும். பைக் பார்க்கிங் வந்து 50 ரூபா, கார் பார்க்கிங் 100 ரூபா. உள்ள டிக்கெட்டு 90 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. அதுக்கப்புறம் உள்ள ரைடெல்லாம் 100 ரூபா தான். நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் சாப்பாடு வந்து நம்ம முன்னாடி ஒரு எக்ஸிபிஷன் போயிருந்தோம். அது என்ன, தீவுத்திடலில் எல்லாமே பிரம்மாண்டமாக கிராண்டாக செமையாக இருந்துச்சு. அதே மாதிரி அங்கே எல்லாத்துக்குமே ப்ரைஸ் அதிகம். இங்கே வந்து ரைடுக்கு ப்ரைஸ் கம்மி. தீவுத்திடலை கம்பேர் பண்ணும்போது அது கிராண்டுனா இது லோக்கல் மாதிரி இருக்கும். இந்த எக்ஸிபிஷன் கொஞ்சம் லோக்கல் டைப்பில் இருக்கும். ஏன்னா வானகரம்ல அது ரொம்ப உள்ள, அது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. அதில் வாங்குற மாதிரியோ திங்ஸ் நிறைய இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. அவ்வளோ இது எப்படின்னா தீவுத்திடலோட சின்ன புள்ள மாதிரி, ஒரு குட்டி புள்ள மாதிரி இவன் குட்டி ஒன்று இருப்பான். ஆனால் சாப்பாடு விஷயத்தில் மட்டும் அப்பாவும் பிள்ளையும் ஒரே மாதிரி. எப்படின்னா ப்ரைஸ் அதிகம், டேஸ்ட் எதுவும் இல்லை. டேஸ்ட்லாம் கம்மி, சாப்பிட்டாது. ஆமாம். ஐயோ, அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க. ஐயோ, தீவுத்திடலே அதே தான், ப்ரைஸ் அதிகம் ஆனால் டேஸ்ட் எதுவும் இல்லை. சும்மா ஏதோ பண்ணி அப்படியே கொடுப்பானுங்க, எல்லாரும் ஜாலியாக சாப்பிடுவோம், அவ்வளோதான். அதே மாதிரி நாங்களும் சிலது சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். எக்ஸிபிஷன்னாலே ஏதாவது போய் சாப்பிடணும், அதானே, சாப்பிடணும், சுற்றணும், ரைடு போகணும், அதுதான் எக்ஸிபிஷனு. அதான் அதோட ஒரு என்னது ரொட்டீன், அதோட ரொட்டீனாக தான் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஆமாம். ஸோ அப்படியே பார்த்துட்டு நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். அப்படி எதுவுமே இல்லை, ஒரே ஒரு ரைடு போனோம். அது என்னது, அது ஜெயிண்ட் வீல். அது அப்புறம் ஏதோ பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டோம், அவ்வளோதான். ஆமாம். ஸோ கைஸ், இதே மாதிரி இன்னும் நிறைய விளாக்ஸ் வந்துட்டுருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
வேறு ஏதாவது இடங்கள்ல போகணும் இல்லை ஏதாவது டேஸ்ட் பண்ணி பாருங்க ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்லேயோ இல்லை ஏதாவது மெசேஜ் பண்ணி விடுங்க. நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தோணும்ல இந்த இடத்துக்கு போய் லாக் எடுங்க அப்படின்னு ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நாங்கள் போய் கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோ. ஸோ எஸ் கைஸ், ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். சைனிங் அவுட். ஹரி ரிஃபி பாய். ரிஃபி மூடு.